இந்த கட்சியே ஒரு மாதிரியான கட்சி. நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா பாய்கள். மரியாதையாவே சொல்றேன், எங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்கலாம் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது? பெரியவர் நம்முடைய மோடி அவர்கள் ஜம்மன் ஓட்டுறாரு, இப்படி பார்க்கிறாரு, இப்படி பார்க்கிறாரு. நான் மட்டும் பிரைம் மினிஸ்டராக மறுபடியும் வந்தால் திமுகவையும் அதன் தோழமை கட்சிகளையும் நசுக்கி எறிந்து விடுவேன். சபாஷ், இதுக்காக நீங்க பிரைம் மினிஸ்டரா வரணும் எங்களை நசுக்கிறதுக்கு? நாங்க என்ன மகாபலிபுரம் கற்பாரியா? சாதாரணங்க. இந்த கட்சியே ஒரு மாதிரியான கட்சி. இந்த கட்சியை போய் சொல்றீங்களே, நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா பாய்கள். எங்களை போய் குடிச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களே. ஒண்ணு வச்சுங்க, சிலது சின்னதா இருந்தா கூட அதை முடிக்க முடியாது. மரியாதையாவே சொல்றேன், எங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்கலாம் அழிஞ்சு போயிட்டானே. நான் என்ன பண்றது? மேடையில் மோடிக்கு லைக் யூ சொன்ன துரைமுருகன், நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா ஆளுங்க, எங்களை ஒன்னும் பண்ண முடியாது என மேடையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் குறித்த காணொளி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா பாய்கள். மரியாதையாவே சொல்றேன், எங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்கலாம் அழிஞ்சு போயிட்டானே. நான் என்ன பண்றது? வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கதிர் ஆனந்த் அறிமுக கூட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் நடந்தது. இதில் கதிர் ஆனந்தின் தந்தையும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், திமுகவை பார்த்து நசுக்கி விடுவேன், உடைத்து விடுவேன் என பேசுகிறார் பெரியவர் மோடி, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என பேசினார். பெரியவர் நம்முடைய மோடி அவர்கள், அவரே கையில் ஆந்தியம் இருக்கார். இந்தியா முழுவதற்கு அவர் தான் தலைவர். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் மாசத்துல 25 நாள் வெளியூர்லயே சுத்துவார். இன்னைக்கு பாரிஸ், நாளைக்கு லண்டன், அல்போனியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், இங்கிலாந்து, மாந்தீவு, ஜிப்ரால்டர், மால்டாரியா அப்படின்னு எல்லாம் போயினே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் இறங்குவார் டெல்லியில. என்ன சார் திடீர்னு இறங்கிட்டீங்கன்னா, சலமிக்கு போட்ட துணியெல்லாம் மாத்தி எடுத்துன்னு போத்து அது நண்பகுமார் சொல்றாரு, அது இல்லைங்க, அது புதுசெல்லாம் போடுவார், இதை போட்டு புதுசாக சைடு போட்டுறாரு. எப்படியோ போறாரு, ஜம்மன் ஓட்டுறாரு, இப்படி பார்க்கறாரு, இப்படி பார்க்கறாரு, இப்படி. எனக்கு அவரை அவங்க ஊர்ல என்ன ஊர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எனக்கு தெரியும். நான் மட்டும் பிரைம் மினிஸ்டராக மறுபடியும் வந்தால் திமுகவையும் அதன் தோழமை கட்சிகளையும் நசுக்கி எறிந்து விடுவேன். சபாஷ், இதுக்காக நீங்க பிரைம் மினிஸ்டரா வரணும் எங்களை நசுக்கிறதுக்கு? நாங்க என்ன மகாபலிபுரம் கற்பாரியா? சாதாரணங்க. இந்த கட்சியே ஒரு மாதிரியான கட்சி. இது ஏழை எளியவர்களுக்கு, பாட்டாளி தோழருக்கு நெசவாடிக்கிட்டு இருக்கிற கட்சி. இந்த கட்சியை போய் சொல்றீங்களே, நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா பாய்கள். எங்களை போய் குடிச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களே அப்படின்னா ரோஷைக்கு எரிஞ்சிடுவேன். ஒண்ணு வச்சுங்க, சிலது சின்னதா இருந்தா கூட அதை முடிக்க முடியாது. நீ கோழிமுட்டி இப்படி வச்சு அடிச்சு பாரு, வராது. இப்படி உடைச்சாதான் உடைக்கும். தலைகளா வச்சு அடிப்பாரு, யானையை கூட யானை பாதத்தை கூட வை, உடையாது. நாங்க அந்த மாதிரி, நீங்க யானை மாதிரி பாதம் வச்சா கூட நாங்க சமாளிச்சுக்கோம். எங்களுக்கு அண்ணான்ற ஒரு தலைவர், அறிஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஆனா ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேன், பெரியவர், நான் மரியாதையாவே சொல்றேன், எங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்கலாம் அழிஞ்சு போயிட்டானே. நான் என்ன பண்றது? ராஜகோபாலாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? அவள் என்ன சொன்ன தெரியுமா? திமுகவை மூட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாரு, மூட்டைப்பூச்சி. ஆனா அவரை மூட்டை கட்டி இந்த கோட்டையிலிருந்து அனுப்பிச்சது நாங்க தான். அதுக்கப்புறம் அவர் கோட்டைக்கே வரல.